மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் எழுச்சி பெருவிழா மாநாடு நடைபெறும் நிலையில் தொண்டர்கள் படையெடுத்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட நாம் கேட்போம். தாயுமானவன், வணக்கம். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் என்னென்னவாக இருக்கிறது? மேலும் இப்ப பல்வேறு தொண்டர்கள் வரக்கூடிய நிலையில் அது போக்குவரத்து அப்படிங்கிறது இந்த பகுதியில் எந்த அளவிற்கு சீரமைக்கப்பட்டிருக்கு, என்ன நிலவரம்? சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகாக வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர்கள் பெருவிழாவானது இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. மாமல்லபுரத்தை அடுத்த திருவிடந்தை பகுதியில் இதற்கான அந்த விழா ஏற்பாடு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான வன்னிய சமுதாய மக்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த விழாவொட்டி ஏராளமான ஏற்பாடுகள் என்பது இங்கே மேற்கொள்ளப்பட்டு அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். காரணம் 12 ஆண்டுகளுக்கு பிறகாக பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் இந்த சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு என்பது நடத்தப்படுகிறது. மாலை சரியாக 4 மணிக்கு மாமல்லபுரத்தை அடுத்த திருவிடந்தை பகுதியில் மாநாடு என்பது தொடங்க இருக்கிறது. 100 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு திடல் என்பது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 1,80,000 பேர் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. ஆனால் 5 லட்சம் பேர் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பார்கள் என பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மாநாட்டு திடலுக்கு வருபவர்களுடைய வசதிக்காக 3000க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர், கழிப்பட வசதி ஆகியவை செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களைப் போல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்காக 5000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்கள் பாதுகாப்பாக நிறுத்துவது, மாநாடு முழுவதும் செல்லுவது வரை என போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் இங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. கடலூர், விழுப்புரம், நாகை, மயிலாடுதுறை, புதுச்சேரி உள்ளிட்ட ஈசிஆர் மார்க்கமாக வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் ஈசிஆர் வழியாக அல்லாமல் ஜிஎஸ்டி சாலை வழியாக மட்டுமே வர வேண்டும் என காவல்துறை வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மேற்கு மற்றும் தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய கனரக மற்றும் சரக்கு வாகனங்கள் ஸ்ரீபெரும்புதூர், வேலூர், திருப்பத்தூர், சேலம் வழியாக செல்வதற்கு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட அதிகம் வாய்ப்பிருப்பதன் காரணமாக இத்தகைய மாற்றம் என்பது காவல்துறை தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் முழு கட்டுப்பாட்டோடு காவல்துறை அறிவுறுத்தல்களை கட்டாயம் பின்பற்றி அமைதியான முறையில் வாகனத்தில் வர வேண்டும் என பாமக சார்பில் அறிவுரைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 15 ஆம்புலன்ஸுகளும் மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கே நேரடியாக பார்க்க முடிகிறது. இன்று மாலை சரியாக 4 மணிக்கு மாநாடு தொடங்க இருக்கிறது. முன்னதாக புஷ்பவனம் குப்புசாமியுடைய இசை கச்சேரி மற்றும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட இருக்கிறது. தொடர்ந்து வன்னிய சமுதாய மக்களுக்கான குறும்படமும் திரையிடப்பட இருக்கிறது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை பொறுத்தமட்டில் மதியமே இங்கு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்துவிட்டார். மாநாட்டு திடலை பொறுத்தமட்டில் சரியாக மாலை 6:10 மணி அளவில் மாநாட்டு திடலுக்கு அவர் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டு திடலுக்கு அவர் வந்த பிறகாக பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட 26 பேருக்கு மௌன அஞ்சலி என்பது செலுத்தப்பட இருக்கிறது. தொடர்ந்து மாநாட்டில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு, பெண்களுக்கான பாதுகாப்பு, மதுவிலக்கு உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து தீர்மானங்கள் பலவும் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விழாவை பொறுத்தமட்டில் 12 ஆண்டுகளுக்கு பிறகாக நடைபெறக்கூடிய ஒரு விழாவாக இருப்பதன் காரணமாக பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து வருகை தந்த வண்ணம் இருக்கக்கூடிய காட்சிகளையே நம்மால் இங்கே நேரடியாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நேரம் செல்ல செல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய வருகை அதிகரித்திருக்கிறது. கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமே பார்த்தோம் என்றால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. காவல்துறையினர் பல பகுதிகளில் குவிக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வாகனங்களை மாற்றுப்பாதையை இயக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. ஒரு விரிவான ஏற்பாடுகள் இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.